அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் குவிதல் வேண்டின் நலமெல்லாம் பெருக வேண்டின் கற்பக மூர்த்தி தெய்வ களஞ்சிய திருக்கை சென்று பொற்பதம் பணிந்து பாரேழு பொய்யில்ல கண்ட உண்மை ஓமாதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ரச்ச நிப்பச்ச ராகவே கேதவே நமோ நமக. இந்த ஜோதிட நிகழ்ச்சியானது ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை அன்று மாலை 6 மணி முதல் 7 மணி வரை ஒளிபரப்பாகக்கூடிய நேரடி ஒளிபரப்பு. இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய நட்சத்திரம் ராசியை சொல்லி பல எதிர்கால பலனும் கேட்கலாம். அதே மாதிரி ஜாதக கட்டங்கள் தெரிஞ்சவங்க ஜாதக கட்டத்தை சொல்லியும் கேட்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சிலருக்கு ஜாதகமே இருக்காது, ஜாதகம் எழுதி வச்சிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி சில சமூகம் சார்ந்தவங்க சில மதம் சார்ந்தவங்க ஜாதகம் எழுத மாட்டாங்க, ஆனால் ஜோதிடம் நம்பிக்கை இருக்கும், அவங்களுக்கு ஜோதிடம் பார்ப்பாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் ஒரு மனிதனுக்கு பிறந்த தேதி நேரம் இருந்தால் ஜாதகம் எழுதி பார்க்கலாம். அப்படி பிறந்த தேதி பிறந்த நேரம் இல்லை அப்போ நம்ம ஜாதக பலன் மாதிரி நம்மளுடைய எதிர்கால பலன் தெரிஞ்சுக்கணும். என்னன்னு செய்யலாம்னா அதுக்கு பேர் பிரசன்ன ஆருடம்னு பேர். அதுக்கு பேர் பிரசன்ன ஆருடம். அப்போ நீங்க வந்த நேரத்தை வச்சு அன்றைய கிரக நிலைகளை பார்த்து ஆராய்ந்து பலன் சொல்வது பிரசன்ன ஜாதகம். அது பேர் நஷ்ட ஜாதகம்னு சொல்லுவாங்க. ரிஷிகள் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு பிறந்த தேதியோ பிறந்த நேரமோ வருடமோ தெரியலன்னா அவங்க ஜாதகம் பார்க்க வரக்கூடிய நேரத்தை வச்சு ஜாதக பலன் பார்த்து சொல்றது அதுக்கு பேர் நஷ்ட ஜாதகம். நஷ்டம்னு தெரியாததை இழந்து வர்றது நஷ்டத்தை லாபத்தை தரக்கூடிய நஷ்ட ஜாதகம்னு பேர். அதில் ஜாதகம் இல்லைன்னு யாரும் கவலைப்பட வேண்டாம். ஜாதகம் இல்லாதவருக்கு பிரசன்ன மூலமாகவும் ஜாதகம் பார்க்கலாம். அப்புறம் இந்த ஜோதிட சாஸ்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா வேதத்தினுடைய கண். வேதங்கள் 4 ருக் யஜுர் சாமம் அதர்வணம், இந்த 4 வேதங்கள் இருக்கு. இந்த 4 வேதங்களை வச்சு தான் இன்னைக்கு நடைமுறையில் இந்து மத சாஸ்திரம் எல்லாமே எது எப்போ செய்யணும், எப்படி செய்யணும், என்ன திருவிழா நடத்தணும், எந்த விதமான சுபகார தீபாவளி எப்படி பார்க்குறோம், பொங்கல் எப்படி என்னைக்கு வருது, சரஸ்வதி பூஜை என்னைக்கு வருது, தசரா என்னைக்கு வருது, இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம், இந்த மாதத்தில் இது வருதுங்கிறது. அதுவும் ஜோதிட சாஸ்திரத்தை வச்சு பஞ்சாங்கத்தை வச்சு தான் சொல்கிறோம். அதனால தான் என்னது ஜோதிட சாஸ்திரத்துக்கு வேதத்தில் ஜோதிடத்தின் அங்கத்தில் ஒரு அங்கம் கண். வேதத்தினுடைய கண் தான் என்னது ஜோதி சாஸ்திரம். அப்போ சில ஜாதகம் லாப ஜாதகம் இருக்கும், சில ஜாதகம் நஷ்ட ஜாதகம் இருக்கும். அப்போ இந்த லாப ஜாதகத்துக்கும் நஷ்ட ஜாதகம் என்ன பிரச்சனைன்னு கேட்டால், ஒரு மனிதனுக்கு எவ்வளோதான் எவ்வளவு திறமைகள் அனுபவங்கள் இருந்தால் கூட நேரம் நல்லா இருந்தால் ஒரு தொழில் ஆரம்பித்தா அது வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும். அதே ஒருவருடைய ஜாதக கிரகங்கள் திசை விரைய திசை 8 கூடையின் திசையெல்லாம் நடந்தான்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவு தொழிலுக்கு முதலீடு போனாலும் நஷ்டத்தை கொடுத்துட்டே இருக்கும். அப்போ நல்ல ஒரு ஜாதக லாபகரமா தொழில் நடக்கணும்னா அவனுக்கு நல்ல திசைகள் ஜாதகப்படி நல்ல திசைகள் நடக்கணும். அதோட முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா ஜாதகத்துல 2ஆம் பாவம் சொல்லக்கூடிய தனஸ்தானாதிபதி கிரகமும் தன அதிபதி சொல்லக்கூடிய குருவும் 11ஆம் இடத்துக்கு அதிபதி பலமா இருந்தால் அவங்களுக்கு வருமானம் வந்துட்டே இருக்கும். அது மாதிரி சிலர் நிறைய கஷ்டப்பட்டு சம்பாதிப்பாங்க. அது மாதிரி நிறைய தொழில் 2-3 தொழில் விட்டு வருமானங்கள் வரும். வருமானம் எல்லாம் வர்ற மாதிரி இருக்கும், ஆனால் எங்கே போகிறதுன்னு விரயமாயிடும். விரயம்னா எங்கே போச்சுன்னே தெரியும், அந்த மாதிரி விரயமாயிடும். அதுக்கு என்ன காரணம்னா அவங்க ஜாதகத்தில் 2ஆம் பாவம் சொல்லக்கூடிய தனஸ்தானாதிபதி கிரகம் நல்லா இருக்கும், ஆனால் விரயஸ்தானத்தில் ஒரு கிரகமோ 2 கிரகமோ 4 கிரகம் இருந்தால் விரயம்னு பேர். அதுக்கு விரய ஜாதகம்னு பேர். அப்போ அதுக்கு மாற்று வழி என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க குடும்பத்தில் அவர்களுடைய மனைவி ஜாதகமோ குழந்தைகள் ஜாதகமோ அவங்க ஜாதகத்தில் தசா புத்திகள் நல்ல இடத்துல இருந்தால் அவங்க ஜாதத்துக்கு அவங்களுடைய பெயருக்கு தொழில் ஆரம்பிச்சாங்கன்னா அந்த தொழில் சிறப்பாக போகும். அதனால மாற்று வழின்னு ஒன்று இருக்குது. ஜோதிஷம் எதுக்கு பார்க்குறோம், அதுக்காக தொழில் பண்ணாமல் இருக்க முடியாது, தொழில் பண்ணித்தான் ஆகணும், இல்லை வேலைக்கு போய்த்தான் ஆகணும். சிலருக்கு தொழில் முறை குடும்பத்திலே வந்திருப்பாங்க, அவங்க திடீர்னு வேலைக்கு போக முடியாது, அப்போ தொழில் பண்ணாமல் அதுக்கு மாற்று வழி என்ன, குடும்பத்தில் வேறு மனைவி ஜாதகம் இல்லை குழந்தைகள் ஜாதகம் இல்லை அம்மா அப்பா ஜாதகத்தை பார்த்து அதுபடி அவங்களுடைய ராசிப்படி அவங்களுடைய தொழில் போனால் ஓரளவு நஷ்டத்தை சமாளிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜோதிட சாஸ்திரத்தில் மணி மந்திரம் ஔஷதம்னு சொல்லியிருக்கு. மணி மந்திரம் ஔஷதம். மணி அப்படின்னா நவரத்ன கற்கள். மந்திரம்னு நம்ம ஜபிக்கக்கூடிய மந்திரங்கள், கோயிலில் போய் ஜபம் பண்ணக்கூடிய மந்திரங்கள், பூஜை யாகங்கள் பண்ணி ஜபிக்கக்கூடிய மந்திரம். ஔஷதம் அப்படின்னா மூலிகை வேர். சில வேர்களை வச்சு அதிர்ஷ்ட பலன்களை எதிர்பார்க்கலாம். அதான் மணி மந்திரம் ஔஷதம் 3ம் சேர்ந்தது தான்
ஜோதிட பரிகாரம் எதை போனாலும் இதை வச்சு தான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தெய்வ நம்பிக்கை ரொம்ப முக்கியம். அது மாதிரி ஜாதகத்தில் வந்து சிலருக்கு வந்து திருமணம் வந்து அதிக தாமதமாகும். அதிக திருமணம் தாமதமாக என்னென்ன லக்னங்களுக்கு திருமணம் வந்து வயது கடந்தும், இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்ணுக்கு வந்து 21 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே கல்யாணம் நடத்தணும். ஆனால் இருந்தால் குறிப்பாக பார்த்தீங்கன்னா 25லேருந்து 27க்குள்ளே கல்யாணம் நடத்தணும். அப்படி எல்லாருக்கும் அப்படி நடந்துருந்தா எல்லாருக்கும் அப்படி நடக்கிறது இல்லை. அப்போ ஏன் தாமதம்? ஜாதக ரீதியாக ஜோட ரீதியாக நம்ம பார்த்தோம்னு கேட்டீங்கன்னா, உபயலக்னம் சொல்லக்கூடிய மிதுனம், கன்னி, தனுசு, மீனம், இந்த 4 லக்னமா பிறந்த ஜாதகருக்கு திருமணம் தாமதமாகும். அப்புறம் கடக லக்னம், எல்லாரும் ராசி ராசி சொல்ல மாதிரி கடக லக்னமாக இருந்தாலும் சரி, கடக ராசியாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து தாமத திருமணம் தான் ஏற்படும். அவங்களுக்குலாம் ரொம்ப கடந்து, அது 27, 31, 32 வரை கடகலக்கணத்துக்கு திருமணம் தாமதம் ஆகும். கடகலக்கணம் அப்படின்னு சொன்னாலே பொதுநல வாழ்க்கையில் வந்து அவளுக்கு வந்து சிறப்பாக இருக்கும். அதுமாதிரி நிறைய பேருக்கு வந்து இந்த அரசாங்க உத்தியோகத்துக்கு போகணும் அப்படின்னு எண்ணங்கள் வந்து நிறைய இருக்கும். அப்போ அரசு உத்தியோகத்துக்கு போகணும் அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம் நல்ல இடத்துல இருக்கணும், பூர்வ புண்ணியம் பலமாக இருக்கணும். அது மாதிரி பாபகிரகம் சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், ராகு, சனி இதெல்லாம் 3, 6, 11 இருந்தால் அவளுக்கு வந்து அரசு வேலை வந்து கொஞ்சம் ஈஸியாக கிடைச்சிடும். அது மாதிரி ஐஏஎஸ், ஐபிஎஸ் ஆகணும் அப்படின்னா அவங்க ஜாதகத்தில் வந்து லக்னாதிபதி சொல்லக்கூடிய லக்னாதிபதி கிரகம் வலுவாக இருந்து மன்னவன் என்று சொல்லக்கூடிய குரு கிரகத்தினுடைய பலமும் ஸ்ட்ராங்காக இருந்தால் அவங்க வந்து ஐஏஎஸ், ஐபிஎஸ் ஆகக்கூடிய பலன்கள் சிறப்பாக அமையும். அதே மாதிரி நட்சத்திரங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த பெண்ணு மாப்பிள்ளை பார்க்கும்போது சில நட்சத்திரங்கள் வந்து கழிச்சிடுறாங்க. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஆயில்ய நட்சத்திரம் மாமியாருக்கு ஆகாது, மூலம் மாமியார் மாமனருக்கு ஆகாது, கேட்டை ஜேஷ்டன் மூத்தவனுக்கு ஆகாது, விசாகம் இளைய சகோதரனுக்கு ஆகாது, உத்தரத்தாலி உரியல, இப்படி நிறைய வந்து பழமொழிகள் சொல்லி கழிச்சிடும். அதெல்லாம் உண்மை கிடையாது. அதில் வந்து நட்சத்திர பாதங்கள் இருக்குது. அந்த நட்சத்திர பாதங்கள் பொறுத்து தான் அந்த உண்மைங்கிறது, அதாவது தேர்தல் செய்யமான்னு பார்க்குறோம். இப்போ மூலம்னு சொன்னா அந்த மூலம் 1ஆம் பாதம் மட்டும்தான் அப்ப மூலம்னு பேர். அதுதான் என்னது ஆகாது. மற்றபடி மூலம் 2, 3, 4 பாதங்கள் வந்து ஒன்றுமே செய்யும். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 4 பாதங்கள் உண்டு. ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க. உதாரணமாக பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க. அந்த பரணி நட்சத்திரங்களுடைய எல்லாருடைய குணமும் ஒன்று போல இருக்கா? அதே மாதிரி எல்லாருக்கும் ஒரு பாரு தொழில மாதிரி தான் இல்லை. அது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த நட்சத்திர பரணி நட்சத்திரம் இந்த பாதங்கள் 1, 2, 3, 4 பாதங்கள் வேறுபடும் போது அவங்களுடைய பலன்களும் அவங்களுடைய குணங்களும் அவங்க நடவடிக்கையும் மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். அதுதான் நட்சத்திர பாதங்கள் ரொம்ப முக்கியம். மொத்தம் வந்து 27 நட்சத்திரம் இருக்கு. ஏன்னா 27 அந்த 27 நட்சத்திரமே 12 ராசிக்குள்ளாக அடக்கம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாலைகள் நிறைய பேர் மாலைகள் போட்டிருக்கீங்களா? ருத்ராட்ச மாலை, கருங்காலி மாலை, அதெல்லாம் வந்து 108 இருக்கும். இல்லைன்னா 54 வச்சு போடுவாங்க. இந்த 108 எதை குறிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மொத்தம் வந்து 27 நட்சத்திரம். அந்த 27 நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரத்துக்கு வந்து 4 பாதம். அப்போ 27 × 4 108. அதை குறிக்கக்கூடியதுதான் அந்த 108 மணிகள். அப்போ ஒரு ஜப மாலை போட்டால் கழுத்தில் மாலை போட்டீங்கன்னா எத்தனை இருக்கணும்? 108 மணிகள் இருக்கணும். இல்லைன்னா எத்தனை இருக்கணும்? 54 இருக்கணும். அந்த 54 அதுவும் போடணும்னா சிறுசாக போனோம்னா 54ல் பாதி 27 இருக்கும். அப்போது ஜபமாலையோ கழுத்தில் போடக்கூடிய மாலையில் வந்து எப்படி இருக்கணும்? ஒன்று 27, இல்லைன்னா 54, இல்லைன்னா 108. இந்த விகிதாச்சார முறையில் தான் இருக்கணும். அது மாறினா அதனுடைய பலன்கள் போட்டு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். அதுதான் உண்மை ஜபமாலைகள். அதே மாதிரி ஒவ்வொரு மணி மாலைகளுக்கு ஒரு குணம் உண்டு. ருத்ராட்சத்துக்கு ஒரு குணம் உண்டு, துளசி மணி மாலை இருக்கும், தாமரமணி மாலை ஒன்று இருக்கும். நிறைய வித்தியாசங்கள், ஒவ்வொன்றுக்கும் ஒரு பலன் இருக்கு. சிறிய இடைவேளைக்கு பிறகு இந்த நிகழ்ச்சி தொடரும். வணக்கம், சொல்லுங்கம்மா. என்னோட பேர் அருள் சந்தோஷம். சரிம்மா. மீன ராசி, நட்சத்திரம் அது எனக்கு தெரியல. நட்சத்திரம் உத்திரட்டாதி ரேவதி தெரியல இல்லையா? வயசு என்ன உங்களுக்கு? எனக்கு 46 நடந்துச்சு. ஓகேம்மா. பிறக்கும் போது சனி மகா தசை முடிஞ்சது. புதன் 27, கேது 34. கிட்டத்தட்ட அந்த 27 வயசுல இருந்து 34 வயசுல நிறைய கஷ்டங்கள் முடிஞ்சாச்சுமா.
என்ன சரி அது மாதிரி கடந்த 2.5 வருஷ காலம் பார்த்தீங்கன்னா இப்போ 2026 24லேருந்து 26க்குள்ள பண வரையும் பொருள் நஷ்டம் சொந்த பந்தங்களையோ வெளியிலோ கொடுத்த பணத்தை வெளியில கேட்டால் திருப்பி கேட்டால் பிரச்சனைகள்லாம் முடிஞ்சாச்சு என்ன. இப்போ உங்களுக்கு சனி விரைய சனி வந்து ஜென்மசனி நடந்துட்டு இருக்கு. திசையும் நல்ல திசை தான் நடக்கிறது, சுக்கர திசை. 2 குழந்தைக்கு பலன் உண்டு, ஆயுள் தீர்க்கம். தொழில் பணம் சார்ந்த தொழில், பேங்க், பிரைவேட் பேங்க்ஸ், டீச்சிங் அந்த மாதிரிலாம் நல்லா இருக்கும் உங்களுக்கு. இப்போ குரு பயிற்சி வரக்கூடிய மே லாஸ்ட்ல இருக்கு. அந்த குரு பயிற்சி உங்களுக்கு ராசியாதிபதி உச்சத்தில் வராது. அதனால இழந்த செல்வத்தை மீட்கக்கூடிய ஒரு காலமாகவும் திருப்பி பூசா இது பண்ணலாம் நல்லா இருக்குமா? நீங்க என்ன கேக்குறீங்க? கண்டிப்பா சரியா தைரியமா இருங்க. கடந்த 2.5 வருஷ காலம் பிரச்சனையா இருந்தது, முடிஞ்சாச்சு. இனிமே பண பிரச்சனைகள் வராது என்ன. ஆமா, அம்பாள் சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு பண்ணிட்டே வாங்க. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? ஓகே. வேற ஏதாவது ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா உங்களுக்கு? ஆலய வழிபாடு, விளக்கேத்துறது, வேற சாஸ்திரங்கள் சந்தேகங்கள் இருக்கா? பொதுவான கேள்வி. இல்ல, அது நான் போயிட்டு தான் இருக்கேன். சரி, நீங்க போயிட்டு இருக்கீங்கம்மா. சந்தேகம் நீங்க போய் 4 பேர் சந்திக்கும் போது அவங்க ஏதாவது உங்கள்கிட்ட கேட்பாங்கல்ல, இது அப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா, அது மாதிரி இருந்தா. அதனால ஒண்ணும் இல்ல, அது ஆன்மீகம் இல்ல, அதுவும் ஆன்மீகம் தான். ரொம்ப சந்தோஷம். அதாவது ஒண்ணு தெரியும், அதாவது நட்சத்திரங்கள் அந்த லைவ் ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னேன், எல்லா சமூகம் எல்லா மதத்துக்கும் பொதுவானது ஜோதிடம் என்ன, ஜோதிட சாஸ்திரம். இவங்க அது பரிகாரம்னு சொல்ல போதான் அது பிரச்சனை. மத்த பார்க்க பயப்படுறாங்க. இது இவங்க பரிகாரம் சொல்லாத வர என்ன. ஆனா ஆதி காலத்துல ஜோசியத்தை பரிகாரமே சொல்லல என்ன. தர்மம் பண்றது, தானம் பண்றது, இதைத்தான் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு இதை கொடுங்க அதை கொடுங்க சொல்லியிருக்கு. இப்போ உதாரணமா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்றேன். இப்போ என்ன செய்யணும்னா, நீங்க வெள்ளை வஸ்திரம் யாராவது சாமியாருக்கு தானம் கொடுத்துட்டு என்ன, பால்கோவா இல்லைன்னா பால் சார்ந்த பொருட்கள் யாருக்காவது நீங்க கொடுக்கலாம். இப்போ மாசத்துல ஒரு நாள். அது செய்யும்போது இந்த பண பிரச்சனைகள் சரியா வரும். அதாவது நட்சத்திரம் நமக்கு இயேசு கிறிஸ்து எப்படி வரான்னு தெரிஞ்சோம். நமக்கு நட்சத்திரத்தை வச்சுதானே தெரிஞ்சோம். வால் நட்சத்திரம் தானே அது. அதனால விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு, விண்ணுக்கும் மண்ணுக்கும் தொடர்பு உண்டு. இது ஜோதிடம்ங்கிறது நமக்கு மனிதனுக்கு மட்டும் இல்ல, இயற்கையா வரக்கூடிய புல்லு பூண்டு கூட உண்டு. இப்போ இந்த சித்திரை மாதம் சூரியன் எங்கேயா புல்லு நிறைய விளையிறதா? இல்ல எல்லாம் போசிக்கிறோம். அதே மாதிரி தான். அதே மாதிரி நல்ல கிரக நிலைகள், நல்ல ஒளி சேர்க்கைகள் பூமிக்கு வரும்போது அதுக்குண்டான விளைச்சல்கள் நல்லா இருக்கும். அதே மாதிரி தான் கிரகங்கள் நம்ம நல்லது செஞ்சாலும் கெடுதல் செஞ்சாலும் அதனுடைய வேலைகள் கண்டிப்பா நல்லது செய்யும். நல்லா இருக்குமா உங்களுக்கு? சரி, தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு ஏற்படக்கூடிய நிகழ்ச்சி. இதில் ஜோதிடம் மட்டும் இல்லாம ஆன்மீகம் மற்றும் மதம் சமயம் சார்ந்த சந்தேகங்கள், அதில் இருக்கக்கூடிய கோட்பாடுகளோ இல்லை சந்தேகங்களோ கேட்கலாம். மதங்கள் எல்லாருக்குமே பொதுவானது. எல்லா மதங்களுமே நல்லது தான் செய்ய சொல்லியிருக்கு. எந்த மதத்திலையும் கெடுதல் செய்யணும்னு சொல்லலை. எந்த மகான்களும் அதை சொல்லவே இல்லை. அதுதான் உண்மை. ஹலோ, வணக்கம்மா. சத்தமா பேசுங்க. ஸ்பீக்கர். எந்த ஊர்ல பேசுறீங்கம்மா? நான் திருநெல்வேலியிலிருந்து பேசுறேன். எந்த ஏரியால இருந்து? பாளையங்கோட்டை செந்திலாங்க சார். சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. என் பையனுக்கு பேர் பாலரஞ்சன். பாலரஞ்சன். ஓகே. என்ன நட்சத்திரம் அவருக்கு? அவனுக்கு ஹஸ்தம் நட்சத்திரம். வயசு என்னம்மா? அவனுக்கு 13. 8 முடிச்சு 9 போறான் சார். 13 வயசு. 13 வயசு ஆச்சு. ஹஸ்த நட்சத்திரம் பிறக்கும்போது சந்திர தசை முடிஞ்சு இப்ப செவ்வாய் நடந்துட்டு இருக்குமா? செவ்வாய் நல்ல தசை. செவ்வாய் கொஞ்சம் சுறுசுறுப்பா வேகமா இருக்கும், சேட்டையும் பண்ணுவாங்க. படிப்பு நல்லா இருக்கு அவளுக்கு. பொதுவா புதனுடைய ராசியா இருக்கிறதுனால கன்னியா ராசிக்கு என்ன படிக்க வச்சாலும் படிப்பார். சுமாரெல்லாம் கிடையாது, அனுபவ கல்வி ஜாஸ்தி. நீங்க சொல்லிட்டே இருக்க வேண்டிய சுமாரெல்லாம் நல்லா படிப்பான். அனுபவமா புரிஞ்சு படிப்பான். படிப்புங்கிறது மார்க் நிறைய வாங்கினாதான் படிப்பு. நல்லா படிக்கிறான்னு சொல்ல முடியாதுமா. படிப்புங்கிறது அனுபவமா படிக்கணும். குரு ஏத்தி மனப்பாடம் பண்றது படிப்பு கிடையாது. அது பிற்காலத்துக்கு உபயோகமா இருக்காது. ஆமா, இப்போ செவ்வாயினால விளையாட்டு கோணம் இருக்கு, நல்லா படிப்பாங்க, கவலையப்படாது. கன்னியாராசி அவன் குழந்தை மாதிரி, குழந்தை கோணம். அவன் குழந்தை மாதிரி அவன்கிட்ட கொஞ்சம் குழந்தை மாதிரி பேசணும். 13 வயசு ஆனாலும் குழந்தை மாதிரி அவரை ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்கணும். சரியா?
சரிங்க சார். அவனுக்கு கண்டக சனி எதுவும் முடியுதா? குழந்தைகளுக்கு கண்டக சனியா கண்டக யூடியூப்ல பார்க்காதீங்கம்மா. அந்த யூடியூப்ல ஃபுல்லா நிறைய இடங்கள்ல கண்டக சனின்னா என்னது? கண்டகம் அப்படின்னா 7 கன்னியாராசி கண்டக சனியா நடக்கிறது. ஆனா குழந்தைகளுக்கு கிடையாது. கண்டகம்னா 7 மாப்பிள்ளையை குறிக்கும், பெண்ணை குறிக்கும், ஆணை குறிக்கும் இல்லையா? ஆணா இருந்தால் பெண் மனைவியும், பெண்ணா இருந்தால் கணவரையும் குறிக்கும் 7 கண்டம். அது குழந்தைகளுக்கு கிடையாது. கண்டக சனி யாருக்கு? குழந்தைகளுக்கு கிடையாது. கல்யாணம் முடிஞ்சவங்க தான் கண்ட சனியே சொல்லணும். இப்போ நிறைய யூடியூப்ல கண்ட சனி, அர்த்தம சனி, அஷ்டாசனி எல்லா சனியும் சொல்லி எந்த சனியும் ஒன்றும் சனி நடக்கும் போது தான் நிறைய பேர் பிரதமர் ஆகியிருக்காங்க, தனி நடக்கும் போது தான் முதல்வர் ஆகியிருக்காங்க, சனி நடக்கும் போது தான் நிறைய பேருக்கு வீடு கட்டியிருக்காங்க. சனி கிரகத்தை பற்றி நீங்கள் பயப்பட தேவையே இல்லை. சனி நல்ல சனி அவனுக்கு. சரியா? வீட்டுக்காருக்கு பாக்கணுமே. சரி, நீ கேளுங்க, சொல்லுங்க. அவர் என்ன நட்சத்திரம்? அவங்க கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் சார். வயசு என்னம்மா? வயசு 43 சார். சரி, ஓகே. அவருக்கு செவ்வாய் 4, ராகு 22, குரு 38. இப்ப சனி மகா தசை நடக்கிறது. அவருக்கு சனிதான் யோக தசை. என்ன அவர் தாயார் இருந்தால் தாயாரை பாதிக்கும். தாயார் இருந்தால் என்ன, மற்றபடி இரும்பு சார்ந்த இயந்திர சம்பந்தப்பட்ட தொழில் நல்லா இருக்கு. என்ன பண்றார்? அவன் இரும்பு திராசு. ரைட், சரி. திராசு ஒரு டிஜிட்டல் திராசா இல்ல அப்படின்னா இரும்பு திராசா? வீட்டுக்காரர் கடையில என்ன திராசு வச்சிருக்க கொண்டு பேச மாட்டாரா, சொல்ல மாட்டாரா? சரி சரி, அதனால ஒண்ணுல சந்தோஷம் தான். திராசு அவருடைய ராசிப்படி இப்ப எல்லாமே டிஜிட்டல் திராசா ஆக்கிட்டாங்க. ராசிப்படி துலா ராசிக்கு அந்த இரும்பு நிற்பாங்களே அந்த காலத்துல, அந்த திராசு ஒண்ணு கடையில ராசிக்கு வச்சுக்கணும். சரியா? நல்லா இருக்குமா? கும்பராசி அவர் டைம் நல்லா இருக்கு. சாஸ்தாவை கும்பிட சொல்லுங்க. ஓகே? ஆமா, அவர் ஜாதகப்படி அவருடைய திசைப்படி சாஸ்தாவை தான் கும்பிடணும். என்ன? சரி சரி. இந்த நிகழ்ச்சி பத்தி ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? சரிம்மா, நிகழ்ச்சி எத்தனை வாரமா பாக்குறீங்க? ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை நடக்கும். சரிம்மா, தேங்க்யூ. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. ஜோதிடம் சாஸ்திரம் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய பூர்வ புண்ணியத்தை வச்சா, கர்ம வினைகளை வச்சா அவனுக்கு நல்லது நடக்கிறது, கெடுக்கணும் நடக்குது. இப்போ நடப்பு காலத்தில் நிறைய கெடுதலே பண்ணிட்டு இருப்பாங்க, பல பேருக்கு இம்சம் பண்ணுவாங்க. ஆனால் அவனுக்கு நல்லது நடக்கும். அது அவனுடைய பூர்வ புண்ணியம். அதே மாதிரி நிறைய கஷ்டப்படுவாங்க, ஆனால் பார்த்தீங்கன்னா நல்லதே செய்யக்கூடிய. அது என்ன காரணம்? அதுவும் அவங்களுடைய பூர்வ புண்ணியம். ஒரு வினை எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வினை இல்லைன்னா அடுத்த தலைமுறையை பாதிக்கும். அதாவது நன்மை தீமை எல்லாமே இப்போ உலகத்தில் சத்தியம், தர்மம், நியாயம் இது எல்லாமே ஒன்று இருக்கு. அது முதல்ல பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். பின்னாடி பார்த்தீங்கன்னா அதில் விழுந்த வீழ்ச்சியை யாருமே மீள எந்திக்கவே முடியாது. பல நபரை நீங்களே பார்க்கலாம். வேலை போகிற மாதிரி இருக்கும். அப்படி சம்பாதிச்சா இப்படி இருக்கு, பல கோடி இருக்குது, பல லட்சங்களுக்கு அங்கே இடம் வாங்கினா இங்கே இடம் வாங்கினா சொல்லுவாங்க. கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போயிடும். தர்மமும் தானமும் இருந்து வாங்கினால் அது நிற்கும். அதுதான் உண்மை. சரி, இது இருக்கட்டும் ஒரு பக்கம். அப்புறம் ஜாதகம் தர்ம கர்மாதிபதி யோகம்னு ஒரு யோகம் சொல்லுவாங்க. தர்ம கர்மாதிபதி யோகம். இந்த தர்ம கர்மாதி யோகம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஜாதகத்துக்கு லக்னத்துக்கு 9 கூடியவனும் லக்னத்துக்கு 10 கூடிய கிரகமும் சேர்ந்திருந்தால் தர்ம கர்மாதி யோகம். அந்த தர்ம கர்மாதி யோகத்துல பிறந்த ஜாதகர் தான் பார்த்தீங்கன்னா நிறைய கோயில்கள் கட்டி கும்பாபிஷேகம் பண்றது, இல்லைன்னா ஒரு கோயிலுக்கு ட்ரஸ்டியா இருக்கிறது, தர்மகர்த்தாவா இருக்கிறது, பல நல்ல செயல்கள் செல்றது, நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்றது, நிறைய பேருக்கு டொனேஷன் கொடுக்கறது, இதெல்லாம் ஒரு ஜாதத்துல இருக்குன்னா அவங்க பிறந்த ஜாதத்துல அந்த தர்ம கர்மாதி யோகம் சொல்லக்கூடிய 9, 10 கூடிய நல்ல இடத்துல இருந்தால் அந்த தர்ம கர்மாதி யோகங்கள் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிலருக்கு கோயிலுக்கு என்ன பொருள் செய்யலான் இருக்கு. கோயில் கும்பாபிஷேகம் கேட்டால் உடனே இங்கே பணமாக கொடுத்தா பிரச்சனை இல்லை. கோயில் கும்பாபிஷேகத்துக்கு வேற பொருளாக ஏதாவது வாங்கி கொடுத்தீங்கன்னா அதை பார்த்து உங்கள் ஜாதகத்தைப்படி என்ன பொருள் வாங்கலாமோ அதை வாங்கி கொடுக்கணும். உதாரணமாக சிலர் கல்லை வாங்கி கொடுத்துருவாங்க, கருங்கல் வாங்கி கொடுங்க, செங்கல் வாங்கி கொடுங்க. அந்த மாதிரி செங்கல் கருங்கல்லாம் வாங்கி கொடுக்கும்போது என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, நம்ம வேலைகள் நடக்காது, கோயில் வேலைகள் நடக்கும். அது கல்லாக தான் இருக்கும். அதனால அவங்க ஜாதகத்தை பார்த்து அது என்ன வஸ்திரம் வாங்கி கொடுக்குமா, யாகசாத பூஜைக்கு நெய் வாங்கி கொடுக்கணுமா, இந்த மாதிரி செய்யணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலே தான் அதிகமான ஆலயங்கள் இருக்கு. இந்தியாவில் அதிகமான ஆலயங்கள் இருக்கக்கூடிய ஒரு நாடு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஸ்டேட் தமிழ்நாடு. தமிழ்நாடு அதனால இது புண்ணிய பூமின்னு சொல்லியிருக்கு. அப்போ தமிழ்நாட்டில் கோயிலில் கட்டினதான் யாருன்னு கேட்டீங்கன்னா ராஜாக்கள்.
ராஜாக்கள் பாண்டிய ராஜா கட்டியிருக்காங்க, சேர சோழ பாண்டியன் அந்த பகுதியில் கட்டியிருக்காங்க. அப்புறம் கிருஷ்ணதேவராயர் அவர் நிறைய கோயிலை கட்டியிருக்கார்கள். அவங்க வந்து வைஷ்ணவ கோயில், பெருமா கோயிலை நிறைய கட்டினது ஏன்னு கேட்டேன், கிருஷ்ணதேவராயருடைய காலத்தில், அரசாட்சி காலத்தில் இது எல்லாமே நடந்திருக்கு. ஹலோ ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் சார். நாங்க திருச்சியில இருந்து பேசுறோம் சார். குறிச்சியாம்மா, சொல்லுங்க. ஆமாங்க சார். பையனுக்கு பார்க்கணும் ஜாதகம். சொல்லுங்கம்மா. என்ன பேரு மனோஜ் ஹரிஹரன். மனோஜ் ஹரிஹரன். என்ன நட்சத்திரமா இருக்கு? சதய நட்சத்திரம், கும்பராசி. வயசு என்ன? வயசு 15 வயசு ஆகுது சார். ராகு தசை பிறந்த உடனே ராகு நடந்தது. அது கொஞ்சம் சதைக்குன்னு சதைச்சு முடிச்சாச்சு 12 வயசோட. என்ன சரிங்க சார். இப்போ குரு தசை நடக்கிறது. குரு வந்து நல்ல தசை இருக்கு. சரி சார். முதல் ஜென்மச்சனி இதுக்கு இத்தனை இதுக்கு வந்து 2 வருஷம் படிச்செல்லாம் கொஞ்சம் மறதி இருந்தது. ஆமாங்க சார். அது முடிஞ்சாச்சு. இப்போ கொஞ்சம் நல்ல ஞாபக சக்தி நல்லா இருக்கும் அவருக்கு. சரிங்க சார். நல்ல படிப்பார். தட்சிணாமூர்த்திக்கு மாசத்துல ஒரு வியாழக்கிழமை அர்ச்சனை பண்ணி கும்பிட்டே வாங்க. சரிங்க சார். நல்லா இருக்கும். வேற எதுவும் கேக்குறீங்களா அவருக்கு? படிப்பு எப்படி சார் இருக்கும்? படிப்பெல்லாம் நல்ல இன்ஜினியரிங் போறாங்க. +2 போற இன்ஜினியரிங் குரூப்பே எடுக்கட்டும். ஏன்னா கும்பராசி இரும்பு ராசி. ஆமா. அவங்க வந்து டெக்னிக்கல் ஜாதகம். சரி சார். அதனால இன்ஜினியரிங்ல எதுனாலும் எடுக்கலாம். +2 முடிச்சுட்டு மேத்ஸ் பயாலஜி வேண்டாம். என்ன? சரிங்க சார். சரிங்க சார். இன்னொரு ஆள் கேட்கலாமா சார்? கேளுங்கம்மா. என்ன நட்சத்திரம் யாரு கேக்குறீங்க? எங்க வீட்டுக்காரருக்கு புகழேந்திரன். சரி. பூரட்டாதி நட்சத்திரம், கும்பராசி. வயசு என்ன? வயசு 52 வயசு ஆகுது சார். அப்பா பையனுக்கு ஒரே ராசி இல்லையா? ஆமாங்க சார். இருக்கலாம், தப்பில்ல. ஒரு வீட்டுல 3 ராசி இருக்கலாம். சரிங்க. பிறக்கும்போது வீட்டுக்காருக்கு வந்து அவருக்கு வந்து பிறக்கும்போது வியாழ தசை ஒரு 10, குரு 29, இப்ப 46 வயசுல புதன் தசை நடக்கிறது. சரிங்க சார். இது வந்து நல்ல தசை தான். அப்ப வயசு என்ன சொன்னீங்க? 52 வயசு ஆகுது. 52 ஆச்சு. அப்ப 46 புதன் கேது 46ல இருந்து 51 வயசுல நிறைய 7 வருஷம் நிறைய ஏமாந்துருப்பாராமா. ஆமாங்க சார். சொந்தம் பந்தம் எல்லாம் வெளியில வந்தாலும் அதை வாங்கி எல்லாமே ஏகப்பட்ட சம்பாதிச்ச பிள்ளை வம்பாக்கிட்டாரு 5 வருஷமா. அவர் வம்பாக்கல, அவர் கிரகம் வம்பாக்க வச்சிடுது. ஆமாங்க சார். என்னச்சு எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துட்டு சும்மா உட்காந்துருக்காரு இன்னைக்கு. ஆமாங்க சார். ஆமாங்க சார். இப்போ ஒரு இதுல இதா இருக்கு சார். அது எப்படி சார் சரியாயிருமா? அந்த சயன பெருமாளை கும்பிட்டே வாங்க. நெல்லையப்பர் கோயில்ல பெருமாள் படுத்து இப்படி கும்பிட்டு தியானத்துல படுத்திருக்காரு இல்லையா? சயனத்துல படுத்துருக்க கோலம் அவருக்கு. அப்படி அவரை போய் வெள்ளிக்கிழமை கும்பிட்டு மல்லிகைப்பூவும் தாமரவும் வாங்கி கொடுத்து சாமி கும்பிட்டுவாங்க. நல்லபடியா ஆரம்பிக்கும். போக்கு செடி தான் ஆரம்பிக்கலாம். வாகனம் சம்பந்தப்பட்டது, இரும்பு சம்பந்தப்பட்டது, அழகு பொருள், ஆடம்பரம் எல்லாம் எதுன்னா ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறீங்க? பால் அழகா பண்ணலாம். சுக்கரன் வெண்ணெய் பொருள் தான். நம்ம பண்ணலாம். இழந்ததை மீட்டலாம். இழந்த செல்வத்தை மீட்கக்கூடியவன் இப்ப அவருக்கு வந்தாச்சு. பால் நல்லா எடுத்து வியாபாரம் பண்ணலாம். கண்டிப்பா வெளியில சொல்ல வேண்டாம். டிவி லைவ்ல போயிட்டு கண்டிப்பா முடியும். இந்த பெருமாளை கும்பிட்டே வாங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனை தீரும் நம்பிக்கை வைங்க. உலகத்துல எவ்வளவு பிரச்சனை எவ்வளவு தீர்ந்திருக்கு. தீராதுன்னு ஒண்ணும் இல்லவே இல்லை. பகல் இரவுன்னு இருந்தா பகல் ஒண்ணு வரும்னு சொல்லியிருக்காளே, நீ இது அப்படித்தானே? இருட்டாக வெளிச்சத்து கண்டிப்பா வரும். சந்தோஷமா இருக்கும். வெளிச்சம் வந்தாச்சு, விடியல் வந்தாச்சுமா. சரிம்மா. அது மாதிரி பாத்தீங்கன்னா பகல் ஒண்ணு அப்படின்னா இரவு ஒண்ணு உண்டு. இரவுன்னா பகுதியில் எல்லாரும் தெரிஞ்சது இல்லையா? அதனால இரவு முடிஞ்சு விடியல் வந்தாச்சு. இதுதான் உண்மை. அப்ப அந்த ஜோதிட சாஸ்திரம் பார்த்தேன். ஜோதிடத்துல எவ்வளவோ இருக்கு. பிரசன்னம் பார்க்கறதுக்கு, கைரேகை பார்க்கறதுக்கு, ஆருடம் பார்க்கறது இருக்கு, வெத்தலையை வச்சு பார்க்கறது இருக்கு. ஹலோ ஹலோ ஹலோ, லைன்ல இருக்கேங்க, சொல்லுங்க. ஹலோ சார். வணக்கம் சார். சார் வணக்கம். சொல்லுங்க சார். நேம் வந்து பிரபா. ஓகே சார். கன்னிராசி. வயசு? அஸ்த நட்சத்திரம். 46. ஆனா பெண்? ஆண் தானே? பெண் சார். அதான் கேட்டேன். ஏன்னா பிரபாக்கு வந்து ஆண் வைப்பாங்க, பெண் வைப்பாங்க. ஆண்பால் பெண்பால் பேர் இல்லையா? அஸ்த நட்சத்திரம், கன்னியாராசி, பெண் ஜாதகம் இல்லையா? ஆமா சார். வயசு 46. ஆமா சார். பிறகு சந்திரஞ்சு செவ்வாய் பண்ணு ராகு 30 40 வந்து திசை விடுதல் நடந்துட்டு இருக்கவங்க. எனது திசை விடுதல். ஒரு திசை விட்டு ஒரு திசை ஏக்கிறது. அதான் அஸ்தம் தான். புரியும்? அஸ்தம் தானே? புரியும். அதுதான் அஸ்தத்துக்கு தான் கால்குலேஷன் பண்ணிட்டு இருக்கேன். திசை விடுதல் ஆடி 18 வரை சுமாரா இருக்கு. ஆடி 18க்கு அப்புறம் நல்லா இருக்கும்.
ஆடி 12 வயிறு வரி உபாதைகள், வைத்திய செலவுகள், உடல் உபாதை நிறைய இருக்கு. என்ன ஓகே சார். ஆடி 18க்கு அப்புறம் எல்லாம் சரியா வந்துடும். அப்ப என்ன இது பண்ணணும் சார்? அம்பாளுக்கு தான் அபிஷேகத்தை கொடுக்கணும். எந்த ஊர்ல இருக்கீங்க? நம்ம இருக்குது என்ஜோ ஆக்கல் 1000 பாளையங்கோட்டில் 1000 அம்பாள் இருக்கா இல்லையா? ஆமா. இந்த 1000 அம்பாளுக்கு மாசத்துல செவ்வாய்க்கிழமை இளநீர் அபிஷேகத்துக்கு கொடுக்கும். இளநீர் வாங்கி கொடுத்து கோடை காலத்துக்கு இளநீருக்கு அம்பாளுக்கு அபிஷேகம் பண்றதும் நைவேத்தியம் பண்றதும் ரொம்ப நல்லது. அபிஷேகத்து மஞ்சப்பொடியும் வாங்கி ஆமா. வீட்டுல வேப்ப மரம் இருக்கா? 2 வேப்பம் கொழுந்தா எடுத்து எப்பவுமே சாமி பக்கத்துல தீர்த்தத்துல போட்டு வைங்க. சொம்பள ஜலத்தை வச்சு போட்டு வைங்க அம்பாளுக்கு. மாசத்துல செவ்வாய்க்கிழமை செய்யும். நல்லா இருக்குங்க. திசை விடுதல் ஆடி 18க்கு அப்புறம் அவங்க தேக ஆரோக்கியம் சரியா வந்துடும். தேங்க்யூ. நல்ல ஜாதகம் யோகமா தான் இருக்கு. சின்ன சின்ன நோய்கள் ஒன்றும் பயப்பட மாட்டேன். நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா நம்ம 36 வருஷமா ஜோசியம் பாக்குறோம் திருநெல்வேலியில. அதெல்லாம் தேவையான ஊடையில கொஞ்ச நாள் போறோம்னு வச்சிருந்தோம். ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ். ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ். ஹலோ ஹலோ வணக்கம். சத்தமா பேசுங்க சார். ஹலோ சத்தமா பேசுங்க. வணக்கம். வணக்கம் சொல்லுங்கய்யா. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சொல்லுங்க சார். நான் திருநெல்வேலியில இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க சார். பேரு மணிகண்டன். ஓகே. கடகராசி ஆயுள் நட்சத்திரம் சார். வயசு என்ன? வயசுக்கு 34 சார். 5ஆம் மாசம் வந்தா 10ஆம் தேதி 5ஆம் மாசம். லக்னம் எதுவும் ஞாபகம் இருக்கு? லக்னம் தெரியுமா? ஜாதகத்துல கௌரவமா பேச. லக்னம் தெரியுமா? ஆயுள் நட்சத்திரம். லக்னம் தெரியும். லக்னம் தெரியாது, பரவாயில்ல இருக்கட்டும் இல்லையா? ஓகே. அப்ப ஆயிலிய நட்சத்திரம் பிறகும்போது புதன் கேது புதன் 10 கேது 17. வயசு என்ன சொன்னீங்க? 34 சார். 34. இப்போ சுக்கர திசை நடந்துட்டு இருக்கு. நல்ல திசை. அஷ்டம சனி முடிஞ்சாச்சு. என்ன புதுசா தொழில் 2 தொழில் கை கொடுக்கவங்களுக்கு கூட்டு தொழிலும் பண்ணலாம். சர ராசி சுத்துண்டே இருக்கக்கூடிய மார்க்கெட்டிங் ஃபீல்டு தான் நல்லா இருக்கும் உங்களுக்கு. சுத்துண்டே இருக்கக்கூடிய ராசி. பவளம் போடுங்க. எல்லாரும் சந்திரன் முத்தும்பாங்க. முத்து வேண்டாம், பவளம் போட கொஞ்சம் யோகமா இருக்கும். பூமி அமையும். ஆமா, பவளம் போட்டா பூமி யோகத்தை இருக்கும். பூமி செல்வம்னா இடங்க வீடு வாங்கிறது கட்டுறது வைக்கிறது எல்லாமே பூமி செல்வ யோகம் நல்லா இருக்கும். நீங்க என்ன கேக்குறீங்க? ஆமா, அதான் சார் ஜாதகப்படி சுக்கரன் நல்ல தசை தான். என்ன சந்திரன் ஆட்சியில உட்கார்ந்து இருக்கு. அதாவது இப்படி இருந்தது உண்மை, அது முடிஞ்சாச்சு. சண்முகரை கும்பிட்டே வாங்கும். சுப்பிரமணிய முருகனுக்கு ஒவ்வொரு ரூபத்துக்கும் ஒரு பலம் உண்டு, ஒரு குணங்கள் உண்டு. சண்முகர் வெற்றியை தருவார் உங்க ஜாதகத்துக்கு. நம்ம சாலக்குமார சாமி கோயில் இருக்காரு இல்லையா சண்முகர், அங்க போய் செவ்வாய்க்கிழமை உட்காந்து ஒரு 10 நிமிஷம் அமைதியா பன்னீர் வாங்கி சாத்தி கும்பிட்டு செவர்லி மாலை போட்டு வாங்கி கொடுத்துட்டு சாமி கும்பிட்டு உடனே கோயில இருந்து டக்குன்னு வந்து 10 நிமிஷம் உட்காரணுங்க. அமைதியா கண்ணை மூடி பிரேயர் பண்ணி பாருங்க, பலன் உங்களுக்கு அனுபவத்தில் நிறைய தெரியும். பவளம் போடுங்க. என்ன ஆமா சார், பவளம் போடுங்க. தேங்க்ஸ். தேங்க்யூ. ஹலோ இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு ஒளிபரப்பக்கூடிய நேரடி ஒளிபரப்பு. ஹலோ வணக்கம், சத்தமா பேசுங்க. வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா. 26/12/1974 74 84 2014 24 25 52 வயசு ஆச்சு இல்லையா? ஆமா, கார்த்திகை. மேசமா ரிஷபமா? ரிஷபராசி. வயசு பிறக்கும்போது சூரியன் 4 சந்திரன் மேல செவ்வாய் 24 39. இப்ப வேலை தசை முடிய போறது 54 வயசு வரை கிட்டத்தட்ட குரு தசை நடக்கும். என்ன வேலை நல்ல தசைன்னு சொல்ல முடியாது, நல்லது கெட்டது சேர்ந்து நடந்திருக்கு கடந்த 10 வருஷமா. கோச்சாரத்துல சனி கிரகம் குரு கிரகம்லாம் சாதகமா இருக்கு. புதுசா நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு சக்சஸ் ஆகும். அது என்ன நச்சு எல்லா வீட்லயும் சண்டை இருக்கும், அடிச்சுப்பாங்க சேர்ந்துப்பாங்க. என்ன அதான் உண்மை அன்பு, உண்மையான அன்பு. உங்களை பொதுவா சொல்ல நீ ஓ வேலையை பாரு நான் என் வேலையை பாரு உங்கள்ட்ட சொன்னா அது ரசிக்காது. என்ன அன்பு பாசமா இருந்தா சண்டை நிறைய வரும். நீ பாட்டு ஓ வேலையை பாருமா நான் என் வேலையை பாக்குறேன்னா தெரியாது. அவங்களுக்கு என்ன நட்சத்திரம்? வயசு என்ன அவங்க கேட்டாங்களா? அவங்களுக்கு சந்திரன் 5 தான் சொல்லி திசை விடுதல் சொன்னேனே. திசை விடுதல் எப்பேற்பட்ட குடும்பத்தையும் சண்டை வந்துடும்.
ஆயுள்காலம் கண் திஷ்டிகள் நிறைய வந்துடும். புருஷன் முன்னாடி ஒத்துமையா இருக்குன்னு 2 பேரும் பைக்ல ஒரே வெளியே போய் மறுநாள் சண்டை வந்துடும். ஆமா, அதனாலதான் அது தெரிஞ்சுதான் சொல்ல வேண்டாம்னு வேப்பிலை பறிச்சு வீட்டுல என்ன சொன்ன அம்மா முன்னாடி போக சொன்னேன். வேப்பிலை தீர்த்தத்துல போட்டாச்சுன்னா அந்த திஷ்டி இஷ்டிலாம் போயிடும், நல்லா இருக்கும். உங்க மனைவி ராசியும் திரிகோண ராசின்னு பேர். பெண்ணுடைய ராசி மனைவி ராசி. உங்க ராசி எத்தனாவது ராசி? 9வது ராசி. நல்ல பொருத்தம் தான், நல்லதா இருக்கு. கரெக்ட் சொல்றீங்க. 5, 9 நல்லது. கன்னி சாத்வீக குணங்கள் உள்ள ஜாதகம். திசை விடுதலால இருக்கு, சரியா வந்துடும். ஓகேவா? லக்னம் வந்து அவருக்கு சிம்ம லக்னம், பொண்ணு வந்து தனுசு லக்னம். யாருக்கு சிம்ம லக்னம்? யாருக்கு சிம்ம லக்னம்? சிம்மலுக்கு வந்து கார்த்திகை நட்சத்திரம். அது பூர்வ புண்ணியமே கணவன் மணியா இருந்த ஜாதகம் மாதிரி நல்லா இருக்கு. அது மாதிரி ஒரு ஜாதகத்துல பாத்தீங்கன்னா பூர்வ புண்ணிய ஜாதகம் இருக்கும். பூர்வ புண்ணியத்திலேயே கணவன் மணியம் இருந்தாங்க. 2 ஜாதகம் பார்த்தா அதுல வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். அது வந்து பூர்வ புண்ணியம் உள்ள ஜாதகம். இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு ஒளிபரப்பாகக்கூடிய நேரடி ஒளிபரப்பு. ஐயா வணக்கம், சொல்லுங்கம்மா. என் பேர் பொண்ணுத்துறை. வணக்கம் ஐயா, சொல்லுங்கய்யா. நான் வந்து என் பிறந்தநாள் 30/4/1985, சிம்ம ராசி, மக நட்சத்திரம். 85ல பிறந்திருக்கீங்க இல்லையா? 95 2015 25 41 வயசு கிட்டத்தட்ட முடிஞ்சாச்சு. 42 நடக்கிறது. சிம்மம். மகமா பூரமா? மகம். கேது 4, சுக்கிர 24, சூரியன் 30, சந்திர 10 வருஷம், விரைய காலம் முடிஞ்சாச்சு 8 வருஷம். என்ன கடந்த 8 வருஷம் பண வரையங்கள் பொருள் வருஷம் முடிஞ்சாச்சு. செவ்வாய் ஆரம்பிச்சாருக்கு. பூமி அடி போடக்கூடிய நாள். செவ்வாய் நல்ல திசை நடக்கிறது. பூசா இதனாலும் பண்ணலாம். அஷ்டமச்சனி பத்தி பயப்படாங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அஷ்டமச்சனி முடங்கி இருக்கக்கூடாது, உட்காரக்கூடாது. என்ன 2 வீலர்ல மெதுவா போகணும், மெதுவா வரணும், அவ்வளவுதான். அதுமாதிரி யாருக்கும் அது கொடுத்தா திருப்பி வாங்க வராது, இல்லை கேட்கக்கூடாது. அஷ்டமச்சனில யாருக்கா உதவி பண்ணி கொடுத்தா அவர்கிட்ட நமக்கு திருப்பி வந்துடணும்னு நினைச்சிட்டு இருக்க கூடாது. கொடுத்தா போனதுதான். 2ல தான் கவனம். கொடுத்துட்டீங்களா? அப்படியே கொடுத்த மாதிரி தெரியுதே. ஆமா, கொடுத்தது வந்த அன்னைக்கு வரவே தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்க, வரும். சரியா? ஆமா, இல்ல ஜாதகத்தை எடுத்துட்டு வாங்க பாப்போம். சரியா? அடுத்த 2 நாள் கழிச்சு வாங்க. சரி. ஸ்ரீராமம்னு ஒரு பேரு, ஜங்ஷன் பக்கம் தான் இருக்கு. வந்துடலாம். நீங்க போன் பண்ணிட்டு வாங்க. அந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு இன்னொரு நம்பர் போன் பண்ணிட்டு வாங்க, பாப்போம். தேங்க்யூ. சரி வாங்க. தேங்க்ஸ். நல்லா இருக்கும். ஹலோ, ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை போட்டு கும்பிட்டே வாங்க. என்ன? சரி. தேங்க்யூ. ஹலோ, அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியில வந்து நீங்க ஆன்மீகம், ஜோதிடம் இதெல்லாம் எதுனாலும் நீங்க வந்து கேட்கலாம். ஹலோ ஹலோ ஹலோ, சொல்லுங்கம்மா. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. நல்லா இருக்கேன், சொல்லுங்க. இந்த குரல் எங்க கேட்ட குரலா இருக்கு? லைவ்ல கேட்பீங்களா அடிக்கடி டிவில? இல்ல நல்லா இருக்கு. இல்ல இந்த குரல் கேட்ட மாதிரி இருக்கு. லைவ்ல முந்தி கேட்டிருக்கீங்களா கேட்கறேன். சரி சரி, சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா. வயசு என்னம்மா அவருக்கு? வயசு 14 சார். வயசு 14. பெயர் நல்ல பேரா வச்சு தங்கபாண்டியனா வச்சிருக்கீங்க. ரோஹி நட்சத்திரத்துக்கு ஏற்ற பேர் அவருக்கு. என்ன பிறக்கும் போது சந்திர தசை முடிஞ்சது. இப்ப செவ்வாய் தசை நடக்குது. செவ்வாய் நல்ல தசை. ரோகிணி ரிஷபம் பெயரும் நல்ல பேர் இருந்தா சுகபோகமா வாழ்க்கையில வாழ்வாங்க. எல்லா செல்லும் கிடைக்கும் அவருக்கு. ரொம்ப செல்லமா இருப்பார். ஆனா நல்லா படிக்கவும் செஞ்சுருவாங்க. அதாவது விளையாட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் படிப்பு ஒரு பக்கம் நல்லா இருக்கும். ரொம்ப ரொம்ப அவர் ரொம்ப சீரியஸாலாம் படிக்க மாட்டார். ஆனா நல்ல மார்க் வந்துடும். 10th எழுதிருக்க மார்க் குறிச்சு வச்சுக்கோங்க. அவருக்கு வந்து 82% பெர்சன்டேஜ். 82 to 85 குறிச்சு வச்சுக்கோங்க. இப்ப 10th தானம்மா? 10th இப்ப 500 மார்க்கு எனக்கு தெரியல. நான் 85 84 10th எழுதினோம். இப்ப 500க்கா? 500க்குன்னா அவருக்கு எழுதி வச்சுக்கோங்க. மார்க் கிட்டத்தட்ட 410ல இருந்து 426 மார்க் வாங்குவார். எழுதி வச்சுக்கோங்க. கிடைச்சோன்னா போன் பண்ணி சொல்லுங்க. சொல்லுங்க. சரி கேளுங்க. இன்னைக்கு வந்து இந்த வாரம் எல்லாருக்குமே 2 பேர் வச்சிருக்கு. சொல்லு. 2 பேர் சொல்லுங்க. வயசு என்ன?
45 அவங்க 83ல பிறந்தாங்க. 83னா 93 2013 23 24 25 42 முடிஞ்சு 43 நடக்கிறது. சனி தசை 10, புதன் 27, கேது 34, சுக்கர தசை நடக்கிறது அவருக்கு. சுக்கரன் தான் நல்ல தசை. வயசான காலத்துல சுக்கரன் வந்ததான் நல்லது. வாலிபத்துல வரக்கூடாது. வாலிபத்துல வந்து சுக்கரன் தான் பணத்தை அழிச்சிருவாங்க. சுக்கரன் நல்ல தசை அவருக்கு. மீனராசியா இருந்தா கூட நல்ல தசை. சின்ன சின்ன வைத்திய செலவுகள் வரும் மீனராசிக்கு பாதகாதியா இருக்கிறதுனால. ஆமா, நீங்க வந்து வெள்ளிக்கிழமை தூரம் வீட்டுல மகாலட்சுமி பூஜை பண்ணிட்டே வாங்க. அவருக்கு சரியா வந்துடும், உங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா அவருக்கு சுக்கர தசை நடக்கிறது. சுக்கரன் நல்ல திசையா இருந்தாலும் மீனராசிக்கு பாதகாதிபதிம்பாங்க ஜோதிடத்துல. விளக்கு போட்டு நெய் விட்டு வீட்டுல தாமரை நூல் போட்டு நெய் விட்டு தீபம் ஏத்தி மகாலட்சுமி அர்ச்சனை புக்கு இருக்கு இல்லையா, வாங்கல நெட்லயே பாக்க எடுத்து 108 அர்ச்சனைல போற்றிய சொல்லி பூ போட்டே வாங்க விளக்கு பாகத்துல இருக்கும். மகாலட்சுமி அஷ்டோத்தரம்லாம் இருக்கும், நெட்லயே இருக்கும். ஒரு பக்கத்துல எடுத்துடலாம், எடுத்து பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. அது தெரிஞ்ச ஸ்லோகத்தை சொல்லுங்க, தெரிஞ்ச நாமங்களை சொல்லுங்க. அதுல ஒவ்வொரு எழுத்தா படிச்சாலும் படிச்சிடலாம். என்ன இல்ல போற்றி இருக்கு, மகாலட்சுமி அர்ச்சனை தமிழ்லயே இருக்கு. அஷ்டலட்சுமி போற்றி, அனந்தலட்சுமி போற்றின்னு இருக்கு இல்லையா. தனலட்சுமி போற்றி, தானிய லட்சுமி போற்றி, சந்தான லட்சுமி போற்றி, சௌபாகிய லட்சுமி போற்றி இல்லையா. வீரலட்சுமி போற்றி, தைரியலட்சுமி போற்றி, அப்படி லட்சுமி லட்சுமி சொன்னா வந்துடும். ஆமா, மகாலட்சுமி அந்த அச்சரங்கள் மாதிரி எல்லாமே ஓம் முன்னாடி சேர்த்துக்கணும். என்ன இந்த ஓம்னு ஒரு பிரணவ மந்திரம் நம்ம நாபியில இருந்து சொல்லும் போது வீட்டுல வந்து நெகட்டிவ் எனர்ஜில வெளியே போயிருங்கிறான். நல்லா இருக்கும். சரி, தேங்க்யூ. பையனுக்கு ஒரு பரிகாரம் ஜாலியா இருப்பான், அம்மாள் படிப்பார், நல்லா இருக்கும். ஒரு பரிகாரம் வேண்டும். தேங்க்யூ, தேங்க்யூ. ஹலோ 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 ஹலோ, வணக்கம்மா. வணக்கம்ங்க. சொல்லுங்க சார். ஒரே நிமிஷம். வணக்கம் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. என் பையனுக்கு கேட்கணும். கேளுங்கம்மா, கேளுங்க. நட்சத்திரம் வந்து மூல நட்சத்திரம். சரி. 1995 90, 2015, 25, ரைட். 31 வயசாச்சு அவருக்கு. என்ன கேது 4 சுக்கர். சூரிய தசை முடிஞ்சு சந்திர தசை ஆரம்பிக்க போறது. எந்த மாசம் பிறந்தார்? தமிழ் மாசம். தமிழ் மாசம் ஆடி மாசம். ஆடி மாசம். ராசிக்கு அஷ்டமத்துல சூரியன் உட்கார்ந்து இருக்கு. தனுசு ராசிக்கு அஷ்டமத்துல சூரியன் உட்கார்ந்திருக்காரு. ஆமா, அது தசை வந்து பிறக்கும் போது இப்ப சூரிய தசை வேற நடக்குது. சூரியன் தசையோட முடிஞ்சு சுக்கரம் முடிஞ்சு சூரியன் ஏத்துறோம். சூரியன் தேருக்கு அப்பா கொஞ்சம் உடம்பு படுத்தும், தகப்பனா இருக்கு. ஜென்ம நட்சத்திரம் சிவனுக்கு அர்ச்சனை பண்ணிட்டே வாங்க. ஆடி 10க்கு அப்புறம் ஆடி மாசம் பிறந்தநாள் முடிஞ்ச அப்புறம் அவருக்கு நல்லா இருக்கும். வர்ற ஆடி வர்ற அவர் பிறந்தநாள் ஆடி தானே வருது. ஆடி மூலம் வர சுமாரா இருக்கு. ஆடி மூலத்துக்கு எல்லாம் நல்லது நடக்கும் அவருக்கு. ஆடி மூல நட்சத்திரம் கழியணும். பிரச்சனை கூட யாரு தசையோட யாரும் கல்யாணம் முடிக்க சொன்னா போது ஜாதத்தை பார்த்து கேட்க, நல்ல ஜோசியரா பார்க்கணும். தசையோட ஆடி இந்த அவருக்கு 31 வயசுல அவர் ஜாதத்தை கல்யாணம் முடிக்கணும். சூரியன் 8ல உட்காந்து தசையை நடத்துறதால அதுக்கு பேரு அபமிருத்து பயம்னு பேரு. அபமிருத்து பயம்னா அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ அதாயிருமோ இதாயிருமோ பயம் இருந்துட்டே இருக்கும். நான் இத்தனை பேருக்கு எல்லாருக்கும் நல்லதே தான் சொல்லிட்டு உங்க பையன் ஜாதகம் நல்லது சொல்லல, சுமார் தான் சுருக்கமா சொல்றேன். நேரம் சரியில்லை அப்படிதானே சொல்லிட்டு வரேன். ஆடி 18 கல்யாணம் சொல்லிட்டு தானே இருக்கேன். அது பொண்ணுக்கு என்ன நட்சத்திரம்? பொண்ணுக்கு சுவாதி நட்சத்திரம், துளாராசி. சுவாதி இவருக்கு மூலம். எதிர்ப்பு நட்சத்திரத்தை சேர்த்து பொருத்தம் சேர்த்து வச்சாச்சு. சுவாதிங்கிறது ராகுனுடைய நட்சத்திரம், மூலங்கிறது கேதுனுடைய நட்சத்திரம். கேது வந்து தலை, ராகு வந்து வால், பாம்புக்கு. ரெண்டு இருக்கு. இது நம்ம போன்ல இதுல பேச வேண்டாம், நேர்ல கொண்டு வாங்க, ஜாதத்தை பேசிப்போம். சரியா? பரிகாரம் ஜாதத்தை பார்த்து சொல்லு. சின்ன பிரச்சனை, சின்ன சின்ன சாதாரண ஒரு வளர்ச்சிக்கு படிப்பு கேட்கன்னா நம்ம ஜாதத்தை பார்த்து சொல்லிடலாம். என்ன இப்ப நட்சத்திர போய் சொல்ற அவங்க குலதெய்வத்தை போய் கும்பிட்டுவாங்க. ஒண்ணு சேர்த்து பிரிவினை வராது. பிரிவினை வர என்னமா பிரிவினை வராது. பிரிவினை ஜாதத்தை எடுத்துவாங்க பார்ப்போம். சீக்கிரம் சேர்றதுக்கு என்ன பார்ப்போம்? குழந்தை எடுத்த குழந்தை பக்கம் என்ன வழியும் பார்ப்போம் ஜாதத்தை பார்த்து.
குழந்தை பிறந்தது. அது என்ன நட்சத்திரத்துல பிறந்தது? குழந்தை பிறந்த நேரம் இப்படி பிரிச்சு வச்சிருக்கு. அது என்ன அஸ்வினி மகம் மூலமா பரணி பூரம் பூராடமா? நான் தான் கொஞ்சம் ஆக பார்க்காமலே சொல்றேன். குழந்தை 6 நட்சத்திரத்துல பிறந்திருக்குன்னு சொல்றேன். பூராடத்துல பிறந்ததுன்னு சொன்னேன். குட்டி சுக்கரன் குடும்பத்துக்கு ஆகாது, கட்டி தங்கம் கரைன்னு சொல்லியிருக்கு. குட்டி சுக்கரன் குடும்பத்துக்கு ஆகாது. ஆமா, அதனால அப்படியே விட்டுற முடியுமா? பரிகாரிங்க ஜாதத்தை 3 பேர் குழந்தை ஜாதத்தை நான் கம்ப்யூட்டர்ல போட்டு பாத்துக்கிறேன். 2 பேர் ஜாதத்தை எடுத்து போன் பண்ணிட்டு வாங்க பாப்போம். பார்த்துட்டு என்ன கோயில் செய்யணும் சொல்றேன். சரியா? சரி. ஹலோ 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 வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. வண்ணார்பேட்டையில இருந்து பேசுறோம். சொல்லுங்கம்மா. பாக்கணும். யாருக்குமா? அண்ணனுக்கு. சொல்லுங்கம்மா. அண்ணன் பிறந்தது 9/6/89. சரி. அண்ணனுக்கு இன்னும் மேரேஜ் ஆகல. சரி. 89, 99, 2009, 2019, 20, 22, 23, 24, 35 தெளிஞ்சாச்சே. ஆமா ஆமா. என்ன நட்சத்திரம் சொன்னீங்க? மகன் நட்சத்திரம். மகம் கேது ஒரு 4, சுக்கரம் 24, சூரியன் போய் சந்திரதேசம். அதே கல்யாணம் முடிய 2 காரணம். என்ன, நீங்க உள்ளூருக்குள்ளேயே திருநெல்வேலி மாநகராட்சி எல்லைக்குள்ளேயே பொண்ணை பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படித்தானே பாக்கீங்க? அப்படி பார்த்தா அவரு நடக்காது. மாநகராட்சி எல்கையை தாண்டணும் இருக்கு. அமையும் கண்டிப்பா, கவலையே படாதீங்க. அஷ்டமச்சினி கல்யாணத்தை கொடுத்துரும் அவருக்கு. ஆமா, ஐப்பசியில அட்வான்ஸ் கொடுத்துடலாம் மண்டபத்துக்கு. ஆமா, ஐப்பசியில திருக்கல்யாணம் முடிஞ்ச உடனே சாமிக்கு முருகனுக்கு சஷ்டி முடிஞ்சு திருக்கல்யாணம் முடிஞ்ச உடனே இவரு கல்யாணம் கட்டுது. இவர் சிம்ம ராசி அஜானுபவமா இருப்பார். அதுக்கு தக்கன பொண்ணு அமையணும்ல. ஜாடிக்கு ஏத்த மூடி அமைய மாட்டேங்கிறது, அதான் பிரச்சனை. எல்லா பக்கமும் கேக்குறோம். எல்லாம் கூடி வரக்கூடிய நேரத்துல யாராவது கலைச்சு விட்டுறாங்க. கலைச்சல் இனிமே நடக்க. வெளியே பொண்ணு பார்க்கும்போது வெளியே சொல்லக்கூடாது. வெளியே சொல்லக்கூடாது. கோயில வச்சு பொண்ணை பாத்துடணும். கோயில வச்சு பாக்கணும். ஆமா, பத்திரி அடிக்கும் போதே அவங்களுக்கு தெரியணும். என்ன தங்கச்சிதான் என் பையன் இல்ல, அதாவது பிறந்த ஜாதத்துல ஒரு குழந்தை ஜாதத்துல 5ஆம் பாவத்துல ராகு சனி இருந்தால் மாமாக்கு ஆகாதுன்னு இருக்கும். குழந்தைக்கு என்ன நினைச்சது? ரோகிணி இல்லையே. என் பையனுக்கு தங்கச்சி பையனுக்கு மூலம். தங்கச்சி பையனுக்கு மூலம் இல்லையா? மூலத்தினால ஒண்ணும் இல்லை. மூலத்தினால இவர் ஜாதகப்படி தான் லேட்டா இருக்கும். நல்லபடியா அமையும். ஐப்பசிக்குள்ள நடத்தல. 2 சுமங்கலிக்கு வஸ்திரதானம் கொடுங்க. சுமங்கலிக்கு வஸ்திரதானம்னா என்ன செய்யணும்? புடவை, சட்ட துணி, கண்ணாடி, சீப்பு, கண்மை, லிப்டிக்கு, வெத்தலை பாக்கு, பழம், நெயில் பாலிஷு, பெண்கள் என்னென்ன அழகு பொருள் எல்லாம் போடுவாங்களோ அது எல்லாமே போட்டு அதையும் கொடுத்து, புடவையும் கொடுத்து, வெத்தலை பாக்கு, மஞ்சள், நல்ல பச்சை மஞ்சள், கண்ணாடி வளையல், பெண்களுக்கு உன்னாலாம் வாங்கி கொடுத்து அவங்க சாப்பாடு போட்டு அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். உங்க தம்பி அண்ணன் அவர் வாங்கினா கண்டிப்பா நடக்கும். ஏன்னா குடும்பத்துல அப்பாவளி நேரத்தை வச்சு பார்க்கும்போது அப்பாவளி பெண் சாபம் இருக்கு. அப்பா வழி பெண் சாபம். அப்பா கூட பிறந்தது அக்கா அத்தை மாறு. ஆமா, அத்தைக்கு சொத்தெல்லாம் கொடுத்தாச்சா? கொடுக்கலையா? தாத்தா வழியில இருந்து சும்மா சொல்லாங்க ஜோசியத்துல. ஜோசியம் பொய்யா போகாது. சரி, தீபாவளி பொங்கலுக்கு பொங்கப்படி எல்லாம் கொடுக்கீங்களா? அதுதான் பிரச்சனை. கரெக்டா ஜோசியம் கரெக்டா இருக்க செய்யணும். எப்பவுமே தமிழ்நாட்டு பழக்கம், நம்ம தமிழ் கலாச்சார வந்து சொத்து பத்து தான் கொடுக்கணும் அவசியம் இல்ல. சொத்து இருந்தா கொடுக்க இல்ல, எல்லா வீட்லயும் சொத்து இருக்காது. அந்த அண்ணன் வீடு தம்பி வீடு இந்த கல்யாணம் முடிஞ்சு போனாலும் பொங்கப்படி சீதனம் கொடுக்காங்க இல்லையா? அது எத்தனை வயசாலும் கொடுத்துட்டே இருக்கும். பரவாயில்ல, பொண்ணும் கெட்டு போல வர தை பொங்கலும் கொடுத்துடலாம். என்ன? ஆமா, சரி, தேங்க்யூ. அதாவது கூட பிறந்த ஆட்களுக்கு வந்து சொத்து தான் கொடுக்கணும் இல்லை, நல்ல அன்போட பாசத்தோட ஒரு சன்மானம் கொடுத்தாலே அதுவே உண்மை திருப்தி ஆகும். ஹலோ ஹலோ, பரவாயில்ல சார், ஓகே சார், தேங்க்யூ. ஹலோ ஹலோ, வணக்கம்மா. சார் வணக்கம் சார். டிவி வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு பேசுங்க, தெளிவா கேட்கும். சொல்லுங்க. ஏன் டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்க, தெளிவா கேட்கும். நீங்க பேசுறதும் கேட்கும், நான் பேசுறது தெளிவா கேட்கும். சொல்லுங்க.
வணக்கம் சார், சொல்லுங்க சார். எந்த வந்து பேசுறீங்க சார்? பெருமாள்புரம். வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா. முருகன் போராடம். ஓகே. தனுசு ராசி, தனுசு லக்கணம். ஓகே. வயசு என்ன? 53. என்ன தசை நடக்கிறது? தசை வந்து இப்போ குரு தசை நடக்குது. குரு லக்னாதிபதி குரு தசை. எங்க இருக்காரு குரு? குரு மகரத்துல நீசமா இருக்கு. ஓ, நீசமா இருக்காரு. பரவாயில்ல. நீச பங்கமா இருக்கா? சனி நல்லா இருக்காரா? சனி வந்து மிதுனத்துல இருக்கு. ஆமா, நீச பங்க ராஜயோகம். ஒன்றும் பிரச்சனை, நல்லதான் செய்யும். மனைவிக்கு கொஞ்சம் உடம்பு படுத்து சரியா வரும். புஷ்பராகம் போடுங்க 2 கேரட்ல. சரி சார். திருச்செந்தூருக்கு காத்து இருந்தாலும் மாசந்தோறும் 2 மாசம் போய் சாமியை கும்பிட்டு வந்துருக்கும். மாசந்தோறும் கூட்டத்தை பார்க்க கூடாது. கூட்டமா இருக்கு, நேரமாவது, கால் வலிக்கு கை வலிக்கெல்லாம் சொல்லக்கூடாது. 2 மாசம் கால் வலி போனா மனவலி போயிடும். ரொம்ப படுத்தும். இல்ல லக்னாதிபதி ராசியா நீசம் பண்ண உடம்புல ஹீமோகுளோபின் 8க்கு வந்துடும். 12ல இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் 8க்கு வந்துடும். 8க்கு வந்துடும். அது வராது, மனசா. குரு வந்து ஹீமோகுளோபின் தான் சேட்டை பண்ணுவான். ஆமா, அதுதான் புஷ்பராகம் போடுங்க. திருச்செந்தூர் முன்னா குரு கிரகத்தினுடைய ரேஸ் இருக்கு இல்லையா, அதனாலதான் அங்க நின்று சாமி கும்பிட்டு வர்றது சொல்றேன். நல்லபடியா வேலைக்கு ஒன்றும் பிரச்சனை. 54 வயசுல பீமகண்டா ஒரு கண்டங்கள் வந்து சரியாயிரும். தைரியமா இருக்கும். ஆமா, சரியாயிரும். சொந்த உறுதியாம நீச பங்க ராஜ்யம்னா கிடைக்காது என்பார் கிடைக்கும் சொல்லுவாங்களே ஒரு பாட்டு. அதே மாதிரி கிடைக்காது என்பார் கிடைக்க விடும். அதே மாதிரிதான் எலெக்ஷன்ல பார்த்தேன்னா சிலர் ஜெயிக்காம அவன் ஜெயிச்சிருவான். ஜெயிக்கும் நினைச்சவன் தோத்துருவான். ஹலோ, அதுதான். ஒரு ஓட்டுல தோக்குற ஆளுக்கு ஒரு ஓட்டுல ஜெயிக்கக்கூடிய ஆளு இருக்கு. அதுதான் என்னது? நீசபங்க ராஜயோகம். அது மாதிரி நீசபங்க ராஜயோகம் நல்லா இருக்கு. தேங்க்யூ. தேங்க்யூ. ஹலோ ஹலோ ஹலோ, சொல்லுங்கம்மா. வணக்கம், சொல்லுங்கம்மா. சொல்லுங்கம்மா, நீங்க லைன்ல தான் இருக்கீங்க. சொல்லுங்க. சொல்லுங்க, சொல்லுங்கம்மா. யாரு கேட்கணும்? கேளுங்க. என்ன நட்சத்திரம்? பூத்த வேண்டாம். பூத்த கல்யாணத்துக்கு தான் பார்க்கணும். பிறந்ததை சொல்லுங்க. பிறந்த நட்சத்திரத்தை சொல்லுங்க. பூச நட்சத்திரமா? சாரி, எனக்கு பூத்த நட்சத்திரம் காதல கேட்டு. சாரிமா. பூச நட்சத்திரம். வயசு என்ன குழந்தைக்கு? 24. பூச நட்சத்திரம். சனி 10, புதன் ஒரு 27. புதன் நடக்கிறது அவளுக்கு. ஹலோ, கேக்குறீங்களா? புதன் நல்ல தசை. எத்தனை வயசாலும் 27 வயசுக்குள்ள அரசாங்க வேலை உண்டு அந்த பொண்ணுக்கு. எழுத சொல்லுங்க, பரிச்சை எழுத சொல்லுங்க. கல்யாணம் பார்க்கலாம். பார்த்தா சரியா வரும். பார்க்க ஆரம்பிக்கலாம். பூச நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம் தான். கடகராசி. இல்ல 60 கிலோமீட்டருக்குள்ள மாப்பிள்ள அமைஞ்சிடும் அவளுக்கு. 60 கிலோமீட்டருக்குள்ள லிமிட்டுக்குள்ள அமைஞ்சிடும். திருச்செந்தூர், தூத்துக்குடி, கிழக்கு திசையில அமைய வாய்ப்பு இருக்கு. ஆமா, நல்ல ஜாதகம். சுறுசுறுப்பா இருப்பா. கடகம்னாலே சுறுசுறுப்பு. சும்மாவே இருக்க மாட்டாங்க. சுறுசுறுப்பா ஏதாவது ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க. சுறுசுறுன்னு இருப்பாங்க. நண்டு 8 கால் ஜீவன் ராசி இல்லையா கடகம்? கடகம் வந்து 8 கால் ஜீவன் உள்ள ராசி, ஜீவராசி. ஆக்டிவா இருப்பாங்க. நல்லா இருக்கு. பல 2-3 படிப்பு படிச்சுட்டே இருப்பா. என்ன படிச்சிருக்கா இப்போ பொண்ணு? வேற என்ன படிச்சிருக்கா? கம்ப்யூட்டர்லாம் படிச்சிருப்பா? டைப்பிங், கம்ப்யூட்டர். அரசு வேலையே கிடைக்கும் அவளுக்கு. அரசு உத்தியோக ஜாதகம் நல்லா இருக்குமா அவளுக்கு? அவ பிறந்த அவன் ஒன்னா தாமிரபரணி ஓரத்துல வீடே நல்லா இருக்கு. நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த தாமிரபரணி நதி தீரம். ரைட், ஓகே, வச்சிருங்க. யாருக்கெல்லாம் நல்லா இருக்கு? ஜலராசின்னு சொல்லக்கூடிய கடகராசி, துளாராசி, அந்த நீர் ராசிகளுக்கு அந்த இது நல்லா இருக்கும். கால் கட் பண்ணுங்க, அடுத்த காலர் வராங்க. ராசியில வந்து ஜலராசி, மலை ராசிகள் உண்டு. உதாரணமா மேச ராசி இருக்குன்னா மலை சார்ந்த பகுதியில் தான் அவங்க வீடுகள் நல்லா இருக்கும். அது சார்ந்த ஊர் தான் நல்லா இருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு ராசி, நீர் ராசி, நெருப்பு ராசி, காற்று ராசி, பல ராசிகள் இருக்கு. ஹலோ, வணக்கம் ஐயா, சொல்லுங்கய்யா. யாரையா? திருமணம். என்ன நட்சத்திரம் அவருக்கு பையனுக்கு? வயசு என்ன? 34. கேது மூலத்தினால தட்டல, உபயராசின்னு தட்டின்னு இருக்க அவருக்கு. கேது 4, சுக்கரன் 24, சூரியன் 30. சந்திரதசை. அவர் திருப்பதி போயிட்டு வந்தாதான் கல்யாணம். திருப்பி போய் சாமி கும்பிட்டு வர சொல்லு.
அடிக்கடி போயிட்டு தான் வரான். நான் போயிட்டு வரேன், கண்டிப்பா நடக்கும். வெறுங்கையா போனா நல்லா ஒரு நவக்கிரக இயந்திரம் வெள்ளியில வாங்கி சாமி கும்பிட்டு உண்டியில போட்டு பிரார்த்தனை பண்ணி கல்யாணம் நடந்துரும். இத்தனை தரம் போயிட்டு தான் சும்மா ரூபாயை மட்டும் போட்டிருக்காரு. ரூபாய் போட்டு வந்திருக்காரு பெருமாளுக்கு. நவக்கிரக இயந்திரம் வெள்ளியில வாங்கி வீட்டுல வச்சு சாமி கும்பிட்டு மஞ்சள் துணியில கட்டி திருப்பி உண்டியில கொண்டு போட்டுவாங்க. கல்யாணம் பிரபாவமா நடக்கும் இருக்கு. சரி சார். சிறிய இடைவேளைக்கு பிறகு இந்த நிகழ்ச்சி தொடரும். மாதிரி இந்த ஜோதிட சாஸ்திரத்துல இது எப்ப இருக்குன்னா இதிகாச புராண காலங்கள்ல இருந்தே இருக்கு. ஜோதிடம் ஒரு மனிதன் தனக்குண்டான பிரச்சனைகளை கேட்கறதுக்கு, பிரச்சனைகள் தீருமா அப்படின்னு பார்க்கறதுக்கு எவ்வளோ இருக்கு. குறி சாஸ்திரம் அந்த காலத்துல குறி கேட்கல்னு உண்டு, குறி சொல்லுவாங்க. இப்பவும் குறி கேட்கல் இருக்கு, அது ஒரு பலன் தான். அதே மாதிரி கைரேகை சாஸ்திரம் இருக்கு. அதே மாதிரி பிரசன்னாரணம் வந்த நேரத்தை வச்சு பார்க்கறது இருக்கு. வெத்தலை பாக்க வச்சு பார்க்குற ஜோசியம் இருக்கு. அப்போ ஊடல கிளி ஜோசியம்லாம் இருந்தாலும் தடை பண்ணியிருக்காங்க. இப்போ தடை கிடையாது. எலியை வச்சு பார்க்குறாங்க. எல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, எவ்வளோ இருக்கு. அதே மாதிரி ஜாதகம் வச்சு பார்க்கறது, அங்கலட்சணம், அங்கலட்சணத்தை ஜோசியம் பார்த்து முகத்தை பார்த்து ஒரு ஆணோ பெண்ணோ அவங்களுடைய முகத்தை பார்த்து இவன் இப்படி இருப்பான்னு கணிச்சிருவோம். இப்போ சாதாரண ஜோசியம் தெரியாதங்களே ஒரு முகத்தினுடைய உருவத்தை பார்த்தா இப்போ இப்படித்தான் எப்போ கணிச்சிருவாங்க அனுபவத்தில். அதே மாதிரி முகத்தை பார்த்து கணிக்கக்கூடிய ஜோசம் உருவத்தை பார்த்து கணிக்கிறது சாமுத்திரிகா லட்சணம்னு பேர். சாமுத்திரிகா லட்சணம். அது மாதிரி மச்சங்கள், உடலுக்குள்ள மச்சங்கள் காயங்களை வச்சு பார்க்குற ஜோசியம், இப்படி எவ்வளவோ இருக்கு. இது எல்லாமே என்னது? ஜோதிடம் தான், கைரேக சாஸ்திரம். அப்போ வீடு அமைப்புகளை வச்சு, வீடு வாசல் வீடு இருக்கக்கூடிய அமைப்புகளை வச்சு இவங்க இப்படிதான், இந்த வீட்டில் வாழக்கூடியவங்க இப்படிதான் இருப்பாங்க, இவருக்கு இதுதான் நல்லது நடக்கு, இதுதான் பிரச்சனை நடக்கு. அது மனையடி சாஸ்திரம். ஜாதகமே இல்லாட்டாலும் அதெல்லாம் இருக்கு. எவ்வளவோ ஜோதிடத்துல எவ்வளவோ இருக்கு. அது மாதிரி அங்க வச்சங்கள் வச்சு பார்க்கறது, சாமுத்திரிகா லட்சணம் எப்படி பார்க்கறது, இது எல்லாமே ஜோதிஷத்துல இன்னும் இருக்கு. இது கரெக்டாக தான் வரும், அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதே மாதிரி சிலர் ஹேண்ட் ரைட்டிங் எழுத்துக்களை வச்சு பார்க்கக்கூடிய ஜோசியங்கள் இருக்கு. பேசக்கூடிய வார்த்தைக்கூடிய சொல்ல வச்சு முதல் சொல்லு என்ன வருது, அகாரம் இகாரம் உகாரம் எது வருது, அதை வச்சு பார்க்கக்கூடிய ஜோசியங்கள் இருக்கு. ஹலோ, லாஸ்ட் லக்கி கார் சொல்லுங்க சார். ஐயா சொல்லுங்க. ஹலோ, ஏன் வணக்கம் சொல்லுங்க. என்ன நட்சத்திரம் ஐயா? வயசு என்ன அவருக்கு? வயசு 29 நடக்கு. 29 நடக்கு. முடியற தமிழ் மாச பிறகு என்ன பிறவி? மாசி 1. மாசி 1 என்ன நட்சத்திரம்? ரேவதியா? அதான் யாருக்கும் ஆரம்பத்துல சொன்ன லைவ்ல உபயராசின்னு சொல்லக்கூடிய கன்னி, மிதுனம், தனுசு, மீனம் இது ஃபுல்லாவே 30, 31 தான். அவர் பிறகும்போது புதன் 10, கேது ஒரு 7, 17. சுக்கிர தசை நடக்கிறது. கேக்குறீங்களா? ராசியாதி உச்சத்தை வருவது சுக்கிரன் நல்லா இருக்கும். பிரம்மச்சாரிக்கு வஸ்திரதானம் கொடுங்க. என்ன வஸ்திரதானம்? ஒரு வேஷ்டி, ஒரு துண்டு, வெத்தலை பாக்கு பழம் வச்சு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மேக்சிமம் நடத்திடலாம். சட்ட உபய ராசின்னு பேரு. உபயம்னா 31 தான் கணக்கு சொன்னேன் இல்லையா? மீனம் உபய ராசி. இப்போ அவருக்கு சுக்கிர தசை நடக்கிறது. சுக்கிரன் நல்ல திசைனாலும் பாதகாதிபதி. சுக்கிரன் தான் கல்யாணத்தை தரக்கூடியவன். அது சுக்கிரன் ஜாதகத்துல பலம் இல்லாம இருக்கும். அதுக்கு அந்த பரிகாரம் சொல்லியிருக்கேன், செய்ய நல்லபடியா முடியும். பிரம்மச்சாரிக்கு கல்யாணம் முடியாது, ஆம்பளை பையனை கூட்டு வேஷ்டி துண்டு ஏதாவது கோயில் பூஜை பண்ணக்கூடிய ஆளுக்கும் யாருக்கா ஒரு ஆள் கொடுத்துரும். பிள்ளையார் கோயில் பூஜை பண்ணக்கூடிய ஆள். என்னையா உறுதியா நடந்துடும். நீங்க எனக்கு பத்திரிகை வைப்பீங்க பாருங்க, நடக்கும். 2026 முடிச்சிடலாம். 2026 டிசம்பருக்குள்ள நடத்திடலாம். அதுல ஜாதகத்தை பார்க்கணும். ஜாதகம் கொண்டு வாங்க பார்ப்போம். திசையை பார்க்கறது ஜாதகம் தான். சரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு ஒளிபரப்பாகக்கூடிய நேரடி ஒளிபரப்பு. நிகழ்ச்சியை கண்டுகளித்த அனைவருக்கும் நன்றி. மேலும் பார்த்து நிகழ்ச்சி அடுத்த வாரம் தொடரும். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவர் மா டிவி தொலைக்காட்சி. நன்றி, வணக்கம். ஜோதிடர் எஸ். சங்கர சுப்பிரமணியன்.